ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நிறைய தோற்றங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன தோற்றங்கள் அப்படிங்கிறதே என்னோட டாபிக். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமானை சிறப்பிக்கும் பல்வேறு தோற்றங்கள் என்னென்ன அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவும் நான் சொல்கிறதா லேட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுக்கு பல்வேறு தோற்றங்கள் இருக்குது, பல்வேறு கதைகள் இருக்குது. ஒவ்வொரு தோற்றங்கள் அவர் வந்ததற்கான சூழ்நிலைகளும் அதற்குண்டான தருணங்கள் எல்லாமே நமக்கு வரலாற்றை படிக்கும்போது தெரியும். ஸோ முருகப்பெருமானோட சிறப்பை சொல்கிற அதாவது முருகப்பெருமான கதைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படித்தாலே போதும். ஸோ முருகப்பெருமானுடைய பக்தர்கள் யாராவது கந்த புராணம் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த தருணங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முருகப்பெருமானை சிறப்பிக்கும் தோற்றங்கள் என்னென்னு சொல்கிறேன். பாயிண்ட்டாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தோற்றங்கள் அதில் என்னென்ன நிகழ்வுகள்